நடுவிலே பல விஷயங்கள் ஏற்பட்டன. கொரோனா வந்தது, பிறகு வேறு சில நிகழ்ச்சிகள் வந்தது, தேர்தல் வந்தது. ஆகவே நாம் பார்ப்பதற்கு ஒருவர் பார்ப்பதற்கு எப்படியோ சிறு இடைவெளி ஏற்பட்டு விட்டது. ஆனால் இன்றைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் இங்கே உங்களை எல்லாம் கூட்டினார்கள், இங்கே சில பேர் பேசினார்கள், நன்றாக எல்லோரும் கருத்தை சொன்னார். யாருக்கும் காங்கிரஸ் வர வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. மாபெரும் மறைந்த பெருந்தலைவன் காமராஜருடைய புகழை பாட வேண்டும் என்பதிலே சந்தேகம் இல்லை. யாராக இருந்தாலும் காமராஜர் பெயரை சொல்லிதான் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற நிலை தமிழகத்தில் இன்றும் இருக்கிறது, என்றும் இருக்கிறது. சில பேர் பேசினார்கள், மிகப்பெரிய மேதாவிகளாக என் காதிலே பட்டது. காரணம் ஒரே சமயத்தில் 2 பதவிகளை வைத்த மிகப்பெரிய தலைவர்கள் அவர்கள். பரவாயில்லை, அவர்களை கருத்துக்கள் சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆகவே நான் அவருடைய ஒன்றும் குறை சொல்லவில்லை, பாராட்டுகின்றேன். ஆனால் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வி ஏன் ஏற்பட்டது என்பதை தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லும் போது சமூக விரோதிகளையும் திருடர்களையும் கட்சியிலே சேர்த்து விட்டோம், அதனால்தான் நம் கட்சி தோற்று விட்டது. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. சில வருடங்களுக்கு முன்பால் ஒரு ஆங்கில பத்திரிகையிலே 4-5 காலம் ஒரு பெரிய தலைவர் என்று சொல்வதை விட பெரிய சில்லாடி அவரை பற்றியதான் வந்தது. அந்த செக்கை ஏமாற்றினார்கள், இந்த செக்கை ஏமாற்றினார்கள். சில பேருக்கு அது தெரியவில்லை. நம்ம ஏரியாவிலேயே சில பேரை முதலமைச்சர் வரை நாம் கூட்டி சென்றோம். அதெல்லாம் பரவாயில்ல, ஏற்படுகின்ற தவறுதான். ஆனால் என்ன தவறு என்று தெரிந்து அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாரதிய ஜனதா பற்றி சொல்லுகின்றதா, நம் கட்சியிலே ஒரு வேலை எனக்கு தெரியவில்லை, இருக்கின்றார்களா இல்லையா, தப்பித்தவர்கள் அவர்கள் இருந்தால் தூக்கி எரியப்பட வேண்டும் என்பதோடு மட்டுமல்ல, வெளியிலே போட்டு வீழ்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு ராகுல் காந்தியும் பிரியங்காவும் உயிரை கொடுத்து இந்த கட்சிக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் பிரியங்காவினுடைய பேச்சினை. என் பாட்டியை இழந்து, என் கணவனை இழந்து, என்னுடைய அம்மாவினுடைய தாலி பறிமுடித்து இன்னும் எத்தனை தாலிகளை நாங்கள் பறிகொடுக்க வேண்டும் என்ற நம்மையார் கேட்டாரே, அதில் என்ன அர்த்தம்? எந்த அயோக்கிய சக்திகள் இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தியும் மாய்த்தளவோ, அதே சக்திகள் இன்றைக்கு சோனியாவையும் இன்றைக்கு ராகுல் காந்தியையும் பிரியங்காவையும் குறிவைத்திருக்கின்றன என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மோடி ஒவ்வொரு நாளும் பிரதமராக தொடர்வது என்பது நம்முடைய மாபெரும் தலைவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அந்த தியாகம் செய்த குடும்பத்துக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய கடமை மோடியை ஒழிக்க வேண்டும். நான் என்று சொல்கிட்டு 5 வருடம் ஆளுவேன் என்று சொல்ல அந்த மோடிக்கு சொல்வேன், நீ 5 மாதம் கூட தாக்கு பிடிக்க மாட்டாய். இன்றைக்கு திங்கட்கிழமை, அடுத்த திங்கட்கிழமைக்குள் நாயுடுவும் நிதிஷும் என்ன செய்கின்றார்கள் என்பதை பார். அதற்கு இன்னொரு 10 நாட்கள் கழித்து நம்ப மாட்டீர்கள் உண்மை. அமித்ஷா என்ன செய்கின்றார் என்று பார். பெரிய வீரர் போல் காந்தியை தெரியாது என்று சொல்லிவிட்டு நாட்டிலே பெரிய கலவரங்கள் குக்குறுகள் எழுந்தவுடன்
கொஞ்சம் கூட வெட்கம், மானம், சூடு, சுழலை இல்லாமல் நேற்று நடத்திய கூட்டத்தில் மகாத்மா காந்தியை பின்னால் வைத்திருக்கிறாரே, எவ்வளவு பெரிய அயோக்கிய! இன்றைக்கு தமிழகத்திலே 40 பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் அவருடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தனித்து நின்றோம். அன்றைக்கு சிவகங்கையிலும் கன்னியாகுமரியில் மட்டும் 1,00,000 ஓட்டுகள் வாங்கி தோற்றோம். மற்ற அத்தனையிலும் டெபாசிட் இழந்தோம். யாருக்கு இங்கே ஆசை இல்லை? நாம் வர வேண்டும் என்பதில் நமக்கு ஆசை இல்லாமலா இருக்கின்றது? இப்போது நாம் வர வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்முடைய எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் முக்கியம். அது அதற்கான பாதைகளை நான் தேர்ந்தெடுத்து போக வேண்டுமே ஒழிய நான் தான் வெல்லுவேன், நான் தான் தனியாக நிற்பேன், நான் தான் தனியாக தோற்பேன் என்றால் அது உங்கள் இஷ்டம். நான் யாருக்கும் பகைவன் அல்ல. உங்களுக்கு இருக்கின்ற அதே காங்கிரஸ் உணர்ச்சி எனக்கு உண்டு. தமிழகத்திலே காங்கிரஸை காலுட வைத்த அந்த பெரியாரினுடைய குடும்பத்திலே இருந்து நான் வந்திருக்கின்றேன். அதுவே என்னை பொறுத்தவரையில் அமைக்க வேண்டும் காமராஜர் ஆட்சி என்று சொன்னால் எனக்கும் அது உடன்பாடுதான். ஆனால் கொஞ்சம் தந்திரம் வேண்டாமா? முதலில் நீங்கள் எதிரியை ஒழிக்காமல் எப்படி அந்த இடத்தை பிடிப்பீர்கள் என்று யோசியுங்கள். நாற்காலி காலியானால்தானே நீங்கள் உட்கார முடியும். நாற்காலி காலியானால் எப்படி உட்காருவது என்பது நம்முடைய அறுவை நண்பர்களுக்கு மிக நன்றாக தெரியும். கூட்டத்திற்கு அவன் வரவில்லையா, இவன் வரவில்லையா? ரொம்ப நல்லது, நாம் போய் உட்கார்ந்து பரவாயில்ல, ஒன்றும் தவறு கிடையாது. கொஞ்சம் நாட்டுக்காக உயிர் விட்ட இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி உயிரை பயணம் வைத்து இந்த கட்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்களே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோரை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் தியாகம் செய்வார்கள், நாம் பதவி பெற வேண்டும் என்று நினைத்தால் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தில் முதலில் நினைப்பார்கள். நேரு இல்லாமல்லாம் இப்படி வந்திருக்க முடியுமா? நேரு இருந்த போது இந்த நாட்டினுடைய நிலைமை எப்படி இருந்தது? ஆர்த்திக கட்டத்தில் இருக்கின்ற மோசமாக நாடுகளை விட நாம் மோசமாக இருந்தோம். அன்றைக்கு இந்த உலக அரங்கில் இந்த கட்சியை, இந்த நாட்டை தூக்கி நிறுத்தியவன் யார் என்றால் நேரு. தன்னுடைய சிந்தனை பலத்தார், தன்னுடைய பேச்சு திறமையார், தன்னிடம் ஆங்கில புலமையார் தனி ஒருவனாக இருந்து அன்றைக்கு 36 கோடி பேரால் இந்தியர்கள் இவர்களை தூக்கி நிறுத்தினார். நாமும் இல்லாமல் அமெரிக்காவுக்கும் டாட்டா, ரஷ்யாவுக்கும் டாட்டா, நாங்கள் நடுநிலைமையாக இருப்போம் என்று நமக்கு தைரியம் வந்தது எப்படி என்றால் அந்த மகான் நேருவால் என்பதை மறந்துவிடாது. அந்த குடும்பம் இந்த நாட்டிற்கு என்னென்ன தியாகங்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை வரிசையாக சிந்தித்து பாருங்கள். அதே அருமை தோழர்களே, உங்கள் உள்ளத்தில் இருப்பதுதான் என் உள்ளத்திலும் இருக்கின்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.